அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இன்றைக்கி நம்ம குரூப் 4 எக்ஸாம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி எக்ஸாம், அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம், இது 3 எக்ஸாமுக்கு பயன்படுற வகையில் தான் ஒரு வீடியோ கிளாஸஸ் பார்க்க போகிறோம். என்ன வகுப்புன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை கண்டறிதல். அதாவது ஒரு ஆங்கில வார்த்தையை கொடுத்துட்டு அதற்கு இணையான தமிழ் சொல் கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாம்லையும் சரி, பிஜி எக்ஸாமும் சரி, எஸ்ஏ எக்ஸாமும் சரி, இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லையுமே கேட்டு வரக்கூடிய ஒரு தொடர்ச்சியான ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் பார்த்திங்கன்னா இது. ஸோ இதுக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பாடத்தினுடைய முடிவுலையும், அதாவது இப்போ ஒரு இயல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய முடிவில் அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆங்கில வார்த்தை கொடுத்துட்டு 4 வார்த்தைகள் அல்லது 3 வார்த்தைகளை கொடுத்துட்டு அதற்கு இணையான தமிழ் வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி ஸ்கூல் புக்கு மட்டும் இல்லாமல் நிறைய வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, ஜென்ரலைஸ் இப்போ நம்ம வாழ்க்கையில் ஜென்ரலைஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம தமிழ், அதாவது ஆங்கில சொல்லுக்கு இணையான அந்த தமிழ் சொல்லையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆங்கில வழி கல்வி படிச்சிருப்பீங்க இல்லையா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு ஓரளவு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போனப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிலத்தில் படிச்சிருப்பாங்க, வீட்டுக்கு திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழில் பேசி பழகிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சிலவங்களுக்கு தெரியும், ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டஃப்பாக தான் தெரியும். ஓகேவா, ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. அவங்களுக்கு அப்படி இருக்கவங்க, அதாவது எனக்கு ஆங்கிலமே தெரியாது, ஸோ ஆங்கிலம் தெரிந்தாலும் கூட அந்த வார்த்தைக்கான தமிழ் மீனிங் எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல பார்க்கக்கூடிய அந்த வார்த்தை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடெண்ட், இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா இது. ஸோ ஆக்சிடெண்ட் அப்படின்னா அதுக்கு இணையான தமிழ் சொல்லி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நேர்ச்சி. நம்ம இவ்வளோ நாள் தெரிஞ்சிருப்போம், நானே பார்த்திங்கன்னா எனக்கு தான் தெரியுது. ஸோ ஆக்சிடெண்ட் அப்படின்னு நம்ம என்ன படிச்சிருப்போம்னா விபத்து அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதற்கு உண்மையான தமிழ் அந்த வார்த்தை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நேர்ச்சி. ஏதோ ஒன்று நடக்குது அப்படி தானே. ஸோ ஆக்சிடென்ட்ங்கிறது பார்த்திங்கன்னா நேர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங்கில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு அப்படிங்கிற கொடுத்துருக்குறாங்க, ஒப்புகை அட்டைன்னு சொல்லி மீனிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அட்மிஷன் அப்படின்னா அதற்கு இணையான தமிழ் சொல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சேர்க்கை. நம்ம ஸ்கூலில் அட்மிஷன் போடுறாங்க இல்லையா, நம்மளே போட்டிருக்கோம், டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம், அதில் அட்மிஷன் போயிட்டு இருக்குது, நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அட்மிஷன் அப்படின்னா சேர்க்கை. அடுத்து ஏஜென்சி அப்படின்னா முகவாண்மை. அதாவது ஏஜென்சி சொல்லுவோம், நம்ம ஒரு ஏஜென்சி வச்சுருக்கிறோம், இந்த மாதிரி ஏஜென்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இணையான தமிழ் சொல்லணும்னு பார்த்திங்க அப்படின்னா முகவாண்மை. அடுத்து ஏஜென்ட் அப்படின்னா முகவர். இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி தானப்பா. அடுத்து அலர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. அலர்ஜினா என்னது, நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு மாத்திரை பிடிச்சா அலர்ஜி வந்துடும், அல்லது ஏதோ ஒரு வெயிலில் போனால் அலர்ஜி வந்துடும், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அலர்ஜி அப்படின்னா என்னது, ஒவ்வாமை. நம்ம தமிழில் சொல்லணும்னா என்னது, ஒவ்வாமை. அடுத்து அசூரன்ஸ் அப்படின்னா காப்பீடு. நம்ம இன்சூரன்ஸ் தான் சொல்லி பார்த்துருப்போம் அப்படி தானே. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அப்போ எல்ஐசினா என்னது, நம்ம இன்சூரன்ஸ் தான் காப்பீடு எடுத்துருப்போம், கிடையாது. அசூரன்ஸ் அப்படின்னாலே காப்பீடுன்னு தான் அர்த்தம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர், வருகை பதிவேடு. நம்ம ஸ்கூல்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, அட்டண்டன்ஸ் எடுத்துவாங்கப்பா, அட்டண்டன்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஸ்கூலாக இருந்தால் லீடர், காலேஜாக இருந்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்க, அவங்க தான் பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் எட்டு வருவாங்க, மேமோ சாரோ வருவாங்க கொடுப்பாங்க. ஓகேவா. அடுத்து அட்டஸ்டேஷன் அப்படின்னா சான்றொப்பம். நம்ம செல்ஃப் அட்டஸ்டேஷன் எனக்கு நம்ம கையெழுத்து போடுறது, இல்லைனா ஒரு கெசட் ஆஃபீஸர்கிட்ட போய்ட்டு நீங்கள் க்ரீன் சைனிங்கில் ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வாங்கணும். அதனால் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில எக்ஸாம் யாரும் பாருங்கன்னா அவங்கள்ட்ட கேட்பாங்க. ஓகேவா, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் போய்ட்டு உங்களுக்கு ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அட்டஸ்டேஷன் என்னது, சான்றொப்பம். அடுத்து ஆட்டோமொபைல் அப்படின்னா என்னது, தானியங்கின்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிவ்னா தான் தானியங்கின்னு வரணும், ஆனால் ஆட்டோமொபைலில் அங்கே தானியங்கின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியான வார்த்தை இல்லை, இதை நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா. அடுத்து பெஞ்ச் அப்படின்னா விசிப்பலகைன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பைண்டிங் அப்படின்னா கட்டமைப்பு. புக்கை பைண்டிங் வந்துட்டால் என்ன சொல்லுவாங்க இல்லையா. ஸோ புக் கட்டமைப்பு ஏதோ ஒரு கட்டமைக்கிறாங்க, அதான் பார்த்திங்கன்னா பைண்டிங் அப்படிங்கிற அந்த இதில் சொல்லுவாங்க. அடுத்து போனஃபைட் சர்டிஃபிகேட். இது ஸ்கூலில் நீங்கள் காலேஜஸில் வாங்கியிருப்பீங்க. ஆளறி சான்றிதழ். ஆளறி சான்றிதழ் ஒன்றும் இல்லை, ஸோ இவர் இந்த காலேஜ் தான் படிக்கிறாரு, இந்த வருஷத்துக்கு படிச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளறி சான்றிதழ் கொடுக்க தான் பார்த்திங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அடுத்து பிராஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, பித்தளை. ஓகேவா. அடுத்து பிரான்ஸ் அப்படின்னா வெண்கலம். பிராஸுங்கிறது பித்தளை, பிரான்ஸுங்கிறது வெண்கலம். பிரான்ஸ் பழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கிறாரு, வெண்கல பதக்கத்தை வாங்கியிருக்கிறாரு. பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிர் தொழில்நுட்பவியல், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து கேஸ்டிங் அப்படின்னா வார்ப்பு. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்னது, நடுவண் அரசு, மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அடுத்து சாக் பீஸ், சுண்ணக்கட்டி, அதாவது நம்ம போர்டில் எழுத யூஸ் பண்ணுற சாக் பீஸ், அதுக்கு தமிழில் வார்த்தை பார்த்திங்கன்னா சுண்ணக்கட்டி, சுண்ணாம்புனால உருவான கட்டி. அடுத்து சாம்பியன், வாகை சூடி அப்படின்னா என்னது, வெற்றி பெற்றார்னு அர்த்தம். நம்ம சாம்பியன்னா வெற்றி பெற்றார்னு சொல்கிறோம், அது வின் அப்படின்னு தான் வெற்றின்னு வரும். ஓகேவா. ஆனால் இங்கே சாம்பியன் அப்படின்னா என்னது, வாகை சூடினார் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடியது. கோட் அப்படின்னா குறிப்புகள். கம்பெனி, குழுமம்.
காம்பவுண்ட் கூட்டுப்பொருள். காம்பவுண்டர் அப்படின்னா மருந்தாளுநர், கம்பவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் கிடையாது, கம்பவுண்டர், மருந்தாளுநர், நம்ம ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. டெபாசிட் அப்படின்னா என்னது? இட்டு வைப்பு. அதாவது டெபாசிட்னா என்னது? காசை பேங்க்கில் போடுற மாதிரி சொல்லுவாங்க, அதனால் இட்டு வைப்பு. அடுத்து டிசைன் அப்படின்னா வடிவமைப்பு. அடுத்து டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். அடுத்து இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இமெயில் ஜிமெயில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே மின்னஞ்சல் தான். அடுத்து எவர் சில்வர் அப்படின்னா என்னது? நிலை வெள்ளின்னு சொல்லுவாங்க. அடுத்து எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா சட்ட ஆவணங்கள். ஆக்ட் அப்படின்னா நமக்கு சட்டம்னு வரணும், அதனால் எவிடன்ஸ் ஆக்ட்னா என்னது? சட்ட ஆவணங்கள்னு கொடுத்துருக்குறாங்க. அது எந்த முறையில் சரியான மொழிபெயர்ப்புன்னு தெரியலை. அடுத்து ஃபேக்ஸ் அப்படின்னா தொலைநகலி. ஸோ இந்த போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், ஃபேக்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஃபேக்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து ஃபிக்ஷன் புனைக்கதை. அடுத்து ஹார்ட்னஸ் அப்படின்னா கடினத்தன்மை. அடுத்து இன்சூரன்ஸ் அப்படின்னா ஈட்டுறுதி. அடுத்து நம்ம சொன்ன மேலே பார்த்தோன்னா அசூரன்ஸ் அப்படின்னா தான் காப்பீடு, இன்சூரன்ஸ் அப்படின்னா ஈட்டுறுதி. இங்கே லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போது ஈட்டுறுதி. அடுத்து இன்டர்வியூனா நேர்காணல், மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அடுத்து இன்ஆர்கானிக் அப்படின்னா கனிமம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில வார்த்தையே கொடுத்த மாதிரிலாம் பார்த்தோம். ஓகேவா? அந்த சைடு பார்த்திங்கன்னா வேறு இருக்குது, காமிக்கிற பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆங்கில வார்த்தையிலே கொடுத்துருந்தாங்க. ஆக்சிடென்ட் அப்படின்னா அது ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆக்சிடென்ட் இருக்குன்னா அது தமிழ் எழுதியிருப்பாங்க. அதாவது தமிழ் வார்த்தை எழுத்துக்களை யூஸ் பண்ணி எழுதுனது இங்கே இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஃப்ளாஷ் நியூஸ் தெரியுதா? ஸோ ஃப்ளாஷ் நியூஸ் அப்படிங்கிறத அவங்க தமிழ்லேயே எழுதி கொடுத்துருக்குறாங்க. எஃப்எல்ஏ அந்த இங்கிலீஷில் எழுதாமல் தமிழ்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னா சிறப்பு செய்தி. அடுத்து ஃபுட்போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, படிக்கட்டு. நம்ம சொல்லுவாங்களே ஃபுட்போர்டு அடிக்காதப்ப பஸ்ஸில் என்னது? படிக்கட்டு. அடுத்து பேக் நியூஸ் அப்படின்னா பொய் செய்தி, ஃபேக் நியூஸ். ஓகேவா? ஃபேக் நியூஸ் அப்படின்னா பொய் செய்தி. அடுத்து ஃபேன் அப்படின்னா என்னது? மின் விசிறி. ஸோ இங்கிலீஷில் இருந்தால் கூட ஈஸியாக வாசிக்கலாம் போல், தமிழில் இருந்தால் என்னது? உச்சரிப்பு மாறுகிறது. அடுத்து ஃபோலியோ எண் அப்படின்னா இதழ் எண். அடுத்து அகாதமி அப்படின்னா கழகம், அகாடமின்னு சொல்லுவாங்களே, அகாடமின்னா என்னது? கழகம். அடுத்து அசம்பிளி அப்படின்னா சட்டசபை. அடுத்து அட்டண்டன்ஸ் அப்படின்னா வருகை பதிவு. நம்ம மேலே பார்த்தோம், அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்னா என்னது? வருகை பதிவேடு. அட்டண்டன்ஸ் அப்படின்னா வருகை பதிவு. அடுத்து அட்மிஷன், இங்கே பார்த்தாச்சு, சேர்க்கை. அடுத்து அட்லஸ் அப்படின்னா நிலப்படச்சுவடி. ஸோ அட்லஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் அட்லஸ் ஒரு ஆளே உண்டு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா உலக வரைபடத்தை வரைஞ்சிருப்பார். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு நில வரைபடம் ஒரு இதே இருக்குது. ஓகேவா? அட்லஸ். இன்னொரு அட்லஸ் கொடுத்துருக்காங்க, நில வரைபட தொகுப்புன்னு இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அடுத்து அடாப்டர் அப்படின்னா பொருத்தி. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன ஒரு அடாப்டர் மாதிரி இருக்கும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பவும் அடாப்டர்ஸ் இருக்குது, ஆனால் அந்த அடாப்டர் வேறு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடாப்டர் அப்படின்னா என்னது? பொருத்தி. அடுத்து அப்பாயின்மெண்ட் அப்படின்னா பணி அமர்த்தல். அடுத்து ஆஸ்ட்ரோனமி அப்படின்னா என்னது? வான நூல். அடுத்து அஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு. அடுத்து ஆக்சிடென்ட் அப்படின்னா நேர்ச்சி, மேலே பார்த்தோம். ஆட்டோகிராஃப் அப்படின்னா வாழ்த்தொப்பம். நம்ம ஆட்டோகிராஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன்ட் வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அது வந்து கையெழுத்துன்னு சொல்ல முடியாது. ஆட்டோகிராஃப் அப்படின்னா வாழ்த்தொப்பம், அதாவது வாழ்த்து வழங்கக்கூடிய ஒரு ஒப்பம். அடுத்து ஆட்டோமொபைல், தானியங்கி, மேலே பார்த்தாச்சு. அடுத்து ஆடியோ கேசட் அப்படின்னா ஒலி பேழை. ஆடியோங்கிறது ஒலியின் சவுண்டு, கேசட்டுங்கிறது பார்த்திங்கன்னா பேழை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அடுத்து ஆஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அலுவலகம். அடுத்து ஆயில் ஸ்டோர் அப்படின்னா எண்ணெய் பண்டகம். அடுத்து ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்னா இயற்கை ஒழுங்கு. ஆஸ்பத்திரி அப்படின்னா என்னது? மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல்னு கொடுத்துருக்குறோம், ஆஸ்பத்திரின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்வியூ அப்படின்னா நேர்காணல். இண்டஸ்ட்ரி அப்படின்னா தொழிலகம். இம்ப்ரூவ் அப்படின்னா பெருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவாங்களே, இம்ப்ரூவ், அதான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்டர்நெட் அப்படின்னா இணையம். எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம். எவர் சில்வர் அப்படின்னா நிலைவெள்ளி. என்விரான்மெண்ட் அப்படின்னா சுற்றுச்சூழல். எஸ்டிமேட் அப்படின்னா மதிப்பீடு. ஏரோப்ளேன் அப்படின்னா வானூர்தி. ஏஜென்சி அப்படின்னா முகவாண்மை. ஏஜெண்ட் அப்படின்னா முகவர். அடுத்து என்னது? ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னா ஆளறி சான்றிதழ், ஃபோனாஃபிட் சர்டிஃபிகேட் மேலே பார்த்தோம் இல்லையா. ஐஸ்கிரீம் அப்படின்னா என்னது? பனிக்குலைவு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் கொடுத்துட்டு, அதாவது அந்த ஆங்கில வார்த்தைகளே தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதி அதுக்கான அந்த இணையான தமிழ் சொல்ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, இருக்குது. ஓகே, உங்களுக்கு முடியலை. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இது முக்கியமான வீடியோ. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா சரியான அந்த மொழிபெயர்ப்பு தெரியாது. அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இர்ரெகுலர் அப்படின்னா ஒழுங்கற்ற. கீ அப்படின்னா திறவுகோல். கீபோர்டு அப்படின்னா விசைப்பலகை. நைட்ஹுட் அப்படின்னா வீர திருத்தகை. லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினி. லைசன்ஸ் அப்படின்னா உரிமம். லிஃப்ட் அப்படின்னா மின்தூக்கி. லாரி சரக்குந்து. மேமல் பாலூட்டி.
மெட்டல் அப்படின்னா உலோகம், மிசைல் அப்படின்னா ஏவுகணை, மார்ச்சரி அப்படின்னா பிணக்கிடங்கு, பிணவரைன்னு சொல்லுவாங்க, பிணக்கிடங்குன்னு எடுத்துட்டாலும் ஓகே தான். நெட்வொர்க் வளையகம், ஆர்கானிக் கரிமம், ஆஃப்ஸ்பிரிங் சந்ததி, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, பாஸ்பேர்டு கடவுச்சொல், பெர்மனண்ட் நிரந்தரம், போட்டோகிராஃப் நிழற்படம், போட்டோகாப்பி ஜெராக்ஸ் ஒளிப்படி, பிளானட் கோள், பிளாஸ்டிக் நெகிழி, பிரிண்ட் அவுட் அச்சுப்படி, ப்ரொபிஷனரி பீரியட் தகுதிகான் பருவம், ப்ரப்போசல் கருத்துரு, ரிசீவர் அலைவாங்கி, ரேடியோ வேவ் வானொலி அலை, ரிமோட் சென்சிங் தொலை உணர்தல், ரிசர்ச் சென்டர் ஆராய்ச்சி நிலையம், சேட்டலைட் செயற்கைக்கோள், ஸ்கேனிங் வரி கண்ணோட்டம், சர்ச் இன்ஜின் தேடுபொறி, சப்ஸ்னேட்டிவ் லா சான்று சட்டம், சக்சஷன் ஆக்ட் உரிமை சட்டங்கள், டீ ஸ்டால் தேநீர் அங்காடி, டெக்னிக்கல் தொழில்நுட்பம், டெலிபிரிண்ட் தொலை அச்சு, டெலிக்ஸ் தொலை வரி, டெம்பரரி தற்காலிகம். அடுத்து டெம்பரேச்சர் வெப்பநிலை, ட்ராட்டியர் துரோகி, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங், மீயொலி வரி கண்ணோட்டம், பிசா நுழைவு இசைவு, இது முக்கியமான ஒன்று மறந்துடக்கூடாது, விசிட்டிங் கார்டு காண்புச்சீட்டு, ரிட்ஸு வாரிசுரிமை சட்டம், ரிட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ட்ராவலர்ஸ் பங்களா பணியாளர் மளிகை, டாக்டர் மருத்துவர், டிக்கெட் பயணச்சீட்டு, டிசிப்ளின் ஒழுக்கம், டிசைன் வடிவமைப்பு, டிஃபன் சிற்றுண்டி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்பொருள் அங்காடி, டிமாண்ட் டிராஃப்ட் வரை ஓலை, டிவி தொலைக்காட்சி, டிஸ்கு குறுந்தகடு, டீ தேநீர், டீ பார்ட்டி தேநீர் விருந்து, டீ ஸ்டால் தேநீர் அங்காடி, டீப் போர்வெல் ஆழ்துளை கிணறு, டெட்லைன் குறித்த காலம், டெய்லி அன்றாடம், டெலஸ்கோப் தொலைநோக்கி, டெலிஃபோன் தொலைபேசி, டைப்பிஸ்ட் தட்டச்சர், டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் தட்டெழுத்து பயிலகம், டைரி நாட்குறிப்பு. அடுத்து மதர்லேண்ட் தாயகம், மார்க்கெட்டிங் அங்காடி, மீட்டிங் கூட்டம், மெஸ் உணவகம், மேஜிக் செப்பிடு வித்தை, மைக் ஒளி வாங்கி, மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி. அடுத்து நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதோட முடிஞ்சது. அடுத்து கொடுத்துருக்காங்க மோட்டல் அப்படின்னா பயணவழி உணவகம், ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க, மோட்டல் அப்படின்னா என்னது பயணவழி உணவகம். யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், ரப்பர் தேய்ப்பம், ரயில் தொடர்வண்டி, ராக்கெட்ஸ் ஏவுகணை, ரிப்பைரர் பழுது பார்ப்பவர், ரிவர் நதி, ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவு அஞ்சல், ரூம் ரெண்ட் குடிக்கூலி, ரெக்கார்டு ஆவணம், ரேடியோ வானொலி, ரோடு சாலை, லாண்டரி வெளுப்பகம், லாரி சரக்குந்து, லிவர் கல்லீரல், லீவ் லெட்டர் விடுமுறை கடிதம், லேமினேஷன் மென் தகடு, லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு, லேட் காலம் கடந்தது, லைசன்ஸ் உரிமம், லைட் விளக்கு, விசிட்டிங் கார்டு கான்சீட்டு, விஞ்ஞானம் அறிவியல், வீடியோ கேசட் ஒளிப்பேழை, வெரிஃபிகேஷன் சரிபார்த்தல், ஒர்க் வெயிட் பண்ணுங்கள் சரியாக புரியலை, ஓகே மிஸ் ஆயிருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ என்ன வரலாம், ஒர்க் ஸ்பேஸ் பணிமனை, வேர்ல்டு உலகம், ஸ்டேஷ்னரி ஷாப் எழுதுபொருள் அங்காடி, ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு, ஸ்டோர் பண்டகம், ஸ்பீக்கர் பேசுபவர், ஹெலிகாப்டர் சுருள் வானூர்தி. ஸோ அது போக இந்த மேலே கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதையும் பார்த்துடலாம் என்னன்னு சொல்லிட்டு. இது பார்த்தாச்சு இல்லையா, இதான் பார்க்கணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்த்துடலாம். ஸோ கட்டாயம் பார்க்காம போகாதீங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்கலாம் ஜஸ்ட், ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒருத்தர் பார்த்துட்டு போங்க, ஓகேவா. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஈஸியாக போட்டுருவாங்க, 1 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ரொம்ப கஷ்டம், ஓகேவா. ஐஸ் வாட்டர் அப்படின்னா என்னது, குளிர் நீர். அடுத்து ஒன்வேனா என்னது, ஒரு வழிப்பாதை. ஹோட்டல் அப்படின்னா உணவகம். கண்ட்ரி அப்படின்னா நாடு. வேறு என்ன இருக்குது, கண்ட்ரோல் அப்படின்னா கட்டுப்பாடு. கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி. கம்பெனி அப்படின்னா குழுமம். கரண்ட் அப்படின்னா மின்சாரம். கரஸ்பாண்டன்ட் அப்படின்னா தாளாளர். கலெக்டர் அப்படின்னா சேகரிப்பவர். கவர் அப்படின்னா மறை உரை. கவுன்சில் அப்படின்னா குழு. கவுன்சில்னா மன்றம், 2 இருக்குது. அடுத்து கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒப்பந்தம். காஃபி ஃபார் அப்படின்னா குழம்பியகம். காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா வட்டத்தகடு. கார் அப்படின்னா மகிழுந்து. காலேஜ் அப்படின்னா கல்லூரி. காஸ்டியூம் அப்படின்னா உடை. கிரீடம் அப்படின்னா மணிமுடி. ஸோ கிரீடமுங்கிறது ஆங்கில வேர்டு கிடையாது, வேறு ஒரு மொழி சொல். அடுத்து கிரீன் ஃப்ரூ திருத்தப்படாத அச்சுப்பொடி. கிரீன் இன் ரூம் பாசறை.
கிரைண்டர் அரவை இயந்திரம், கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி, கிளாத் ஸ்டோர் துணி அங்காடி, கூல்ட்ரிங்க்ஸ் குளிர் பருகுநீர், கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானம் சொல்லலாம். ஹெலிகாப்டர் அப்படின்னா உலங்கு வானூர்தி, ஹெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னா விருந்தகம், கேபிள் அப்படின்னா கம்பி வடம், கேரண்டி அப்படின்னா பொறுப்புறுதி, ஹோட்டல் அப்படின்னா உணவகம், கோர்ட் அப்படின்னா நீதிமன்றம், சக்ஸஸ் அப்படின்னா வெற்றி, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா தீர்ப்பு, சயின்ஸ் அப்படின்னா அறிவியல், சர்ஜரி அப்படின்னா அறுவை சிகிச்சை, சாக்பீஸ் அப்படின்னா சுண்ணக்கட்டி, சாம்பியன் அப்படின்னா வாகை சூடி. அடுத்து சிட்டி அப்படின்னா நகரம், சிலிண்டர்னா என்னது உருளை, சினிமா அப்படின்னா திரைப்படம், சுச்சி அப்படின்னா பொத்தான், சூப்பர் அப்படின்னா சிறப்பு, செக் அப்படின்னா காசோலை, செல்போன் அப்படின்னா கைபேசி, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவண் அரசு, சேர் அப்படின்னா நாற்காலி, லோன் அப்படின்னா செலான் செலுத்துச்சீட்டு. அடுத்து சைக்கிள் அப்படின்னா மிதிவண்டி, டம்ளர் அப்படின்னா என்னது குவளை, தியேட்டர் அப்படின்னா திரையரங்கம், தெர்மோமீட்டர் வெப்பமானி, நம்பர் எண், நாலேஜ் அப்படின்னா அறிவு, நிபுணர் அப்படின்னா என்னது வல்லுநர்னு அர்த்தம் தமிழில் வந்து. அடுத்து நோட்புக் குறிப்பேடு, பயாலஜி உயிரியல், பர்னிச்சர் அறைக்கலன்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் வகுப்பு, ஃப்ரீ கேஸ் குறும்பெட்டி, ஃப்ரீ கேஸ் அப்படின்னாலும் குறும்பெட்டி தான். அடுத்து ப்ரொஜெக்டர் அப்படின்னா பட வீழ்த்தி, பல்ப் அப்படின்னா மின் குமிழ், பஸ் அப்படின்னா பேருந்து, பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாப் அப்படின்னாலும் பேருந்து நிலையம் தான். பாய்லர் அப்படின்னா கொதிகலன், பார்லிமெண்ட் அப்படின்னா நாடாளுமன்றம், பால்கனி அப்படின்னா முகப்பு மாடம், பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, பிக்னிக் சுற்றுலா கிடையாது சிற்றுலா, ஃப்ரீசன் சிறைச்சாலை. அடுத்து பிரிட்ஜ் அப்படின்னா குளிர்சாதன பெட்டி, பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னா அச்சகம். அடுத்து பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைபாதை, பிளாஸ்டிக்னா நெகிழி, பிளே கிரவுண்ட் அப்படின்னா விளையாட்டு திடல், ஃப்ளைட்ஸ் அப்படின்னா விமானம், பீரோ அப்படின்னா இழுப்பறை, ப்ரப்போசல் அப்படின்னா கருத்தோறு, புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவு. அடுத்து ப்ரோ நோட்ஸ் அப்படின்னா ஒப்புச்சீட்டு, புல்லட்டின் அப்படின்னா சிறப்பு செய்தி இதழ், பெல்ட் அப்படின்னா அரை கச்சு, பேக்கர் அப்படின்னா ரொட்டி சுடுபவர், பேக்கிங் சார்ஜ் அப்படின்னா கட்டுமான தொகை, பேங்க் வங்கி, பேட்மிண்டன் பூப்பந்து, பேரண்ட்ஸ் அப்படின்னா பெற்றோர், பேனா அப்படின்னா தூவல், பைக் அப்படின்னா விசையுந்து. அடுத்து ஃபைல் அப்படின்னா கோப்பு, போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா காவல் நிலையம், போனஸ் அப்படின்னா மகிழ் ஊதியம், போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் நிலையம், ஜங்ஷன் அப்படின்னா கூடல், ஜட்ஜ் அப்படின்னா நீதிபதி, ஜனங்கள்லாம் மக்கள், ஜீப் அப்படின்னா கரட்டுந்து, ஜெராக்ஸ் அப்படின்னா ஒளிப்படி, ஸ்கூல் பள்ளி, ஸ்டேடியம் விளையாட்டரங்கம், ஸ்நாக்ஸ் சிற்றுணவு, ஸ்பெல் தனி, ஹேர் கட்டிங் சலூன் முடி திருத்தகம். ஓகேவா? ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? கிட்டத்தட்ட நிறைய ஒரு 300-400 வேர்டு கூட பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ 400 வேர்டு நீங்கள் படித்தா போதும். கட்டாயம் ஒரு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா பிஜி எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது எஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும். ஓகேவா? இந்த 3 எக்ஸாம்லையும் நீங்கள் வந்து 1 அல்லது 2 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே போதும். 1 அல்லது 2 கேள்விகள் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதற்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் குரூப் 4 படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.